எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கள் ஆசை. ஒரு பழைய திரைப்படத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறார், கேள்விகளை நீ கேட்குறியா அல்லது நான் கேட்கட்டுமா? அதுக்கு அடுத்தவர் கொஞ்சம் பயந்த துணியில், ஐயா எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும், ஆனால் நானே கேள்விகளை கேட்குறேன் அப்படின்னு முடிக்கிறார். இதில் ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு பேருடைய நடிப்பு. அடுத்தது அவங்களுடைய டயலாக் டெலிவரியில் இருக்கிற ஒரு நகைச்சுவை. இது போக எனக்கு தோன்றிய ஒரு விஷயம், கேள்வி கேட்கறதும் சாதாரண விஷயம் அல்ல. அதுக்காகத்தான் ஒவ்வொரு 50 எபிசோடையும் ஏன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எபிசோடாக வைக்கக்கூடாது அப்படின்னு சன் கொடுத்த ஐடியாவின் பேரில் தான் நாங்கள் இதை ஏற்படுத்தி இருக்கிறோம். எவ்ரி 50 எபிசோட் இஸ் யுவர்ஸ். உங்களுடைய வியூஸையும் கொஸ்டின்ஸையும் நிறைய எதிர்பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். கேள்வி பதில் போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, டிடிஎஸை பற்றி விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. டிடிஎஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இது பலவித இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறத காமிக்குது. நம்ம சேவிங்ஸை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி மட்டும் பேசுறதுனால அது ரிலேட்டடாக உள்ள டிடிஎஸ்க்கு இங்கே விளக்கம் தரேன். பேங்க்கில் டெபாசிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் ப்ரொவைடட் ஒரு டெபாசிட்டர், நம்முடைய எப்படி இன்வெஸ்டர், ஏஜ் 60 கீழே இருந்தால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 10,000க்கு மேலே இருந்தால் இட் இஸ் டாக்ஸபிள். இதுவே அவருக்கு 60 அண்ட் அபோவ் சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம், அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் டேர்ம் டெபாசிட்லையும் சேர்த்து 50,000 ருபீஸுக்கு கீழே இருந்தால் டேக்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே இருந்தால் இட் இஸ் டாக்ஸபிள். பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க, பேன் சப்மிட் பண்ணியிருந்தா 10%, சப்மிட் பண்ணலைன்னா 20% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டிடெக்ட் பண்ண டேக்ஸ் எல்லாமே ஃபார்ம் 26AS அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் நம்முடைய டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். சரி, எனக்கு நவ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்டில் டேக்ஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அகெயின் ஏஜ் 60க்கு கீழே இருக்கவங்க ஃபார்ம் 15G, 60 அண்ட் அபோவ் சீனியர் சிட்டிசன் சொன்னேன் 15H. இந்த ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டா பேங்க்கில் டிடிஎஸ் பண்ண மாட்டாங்க. ஆகா, இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிச்சா அது அப்படி இல்லை. ஃபினான்ஷியல் இயர் எண்டில் எவ்வளவு டோட்டல் இன்கம் நமக்கு வந்திருக்கிறதோ அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு காமிச்சு எந்த டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறோமோ அந்த ஸ்லாபில் டேக்ஸ் கட்டணும். சரி, ஒருத்தர் 15% அல்லது 20%, 25%, 30% ஸ்லாபில் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு 30%ல டேக்ஸ் பிடிக்கிறத விட டிடிஎஸ் ஆக 10% பெட்டராச்சே. நான் 15Gயோ ஹெச்ஓ நான் கொடுக்கல, 10% டேக்ஸ் பிடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அகைன் ஃபினான்ஷியல் இயர் எண்டில் டோட்டல் இன்கமையும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக கிளாஸிஃபை பண்ணி என்ன ஸ்லாபில் இருக்கோ அதுக்கு டேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஏற்கனவே பண்ணப்பட்ட டிடிஎஸை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி டேக்ஸை கட்டணும். சரி, வேறு எக்ஸம்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னா இருக்கு. சேவிங்ஸை பொறுத்தவரையில் ஏஜ் லெஸ் தென் 60 அவங்களுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் 10,000 rupees செக்ஷன் 80 TTA அது கீழே எக்ஸம்ஷன் இருக்குது.
60 and above சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு 50,000 rupees வரைக்கும் எய்தர் ஆக்சுவல் ஆர் மேக்ஸிமம் 50,000 அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு செக்ஷன் 80 TTB. ஸோ டெபாசிட்ஸில் ஒட்டிய டேக்ஸு இந்த கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் போஸ்டல் சேவிங்ஸ்க்கும். ஏன்னா போஸ்டல் சேவிங்ஸில் சில ஸ்கீமில் டிடிஎஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இயர் எண்டில் we have to pay tax applicable as per the tax law. அடுத்த கேள்வியும் கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டட் தான். பாண்ட்ஸுக்கு டிடிஎஸ் உண்டா? அடுத்த எபிசோடில் நாங்கள் பேச போகிற ஆர்பிஐ டாக்ஸபிள் பாண்ட்ஸுக்கு டிடிஎஸ் உண்டு. அந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ டாக்ஸபிள் பாண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் கிளியராக சொல்ல போகிறேன். இது தவிர சில பாண்ட்ஸுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. ஆனால் இயர் எண்டில் ஏற்கனவே டெபாசிட்டுக்கு சொன்ன மாதிரியே டோட்டல் இன்கமையும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கிளாஸிஃபை பண்ணி என்ன ப்ரிவைலிங் டேக்ஸோ அதை டேக்ஸ் கட்டி தான் ஆகும். அடுத்த கொஸ்டினில் கொஞ்சம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேருந்து வந்தது. ஷேர் ட்ரேடிங், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்ல ஹையர் இன்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் குவாண்டம் ஆஃப் ரிஸ்க்கும் ஹை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்ட்ரோல் பண்ண ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. ஏற்கனவே அதே எபிசோடில் சொல்லியிருக்கிறோம், தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஒரு ஷேர் பிஸ்னஸில் இறங்குறதுக்கு கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் IPO அதில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிமேட் அக்கௌண்ட் மஸ்ட். ஏன்னா ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருந்த பேப்பர் ஃபார்மெட் எல்லாம் டிஸ்பென்ஸ்ட் வித். ஸோ டிமேட் அக்கௌண்ட் மஸ்ட்டு. சப்போஸ் வாங்கின ஸ்கிரிப்டை ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணலை, பட் அட் எனிஹவ் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதை சேல் பண்ணால் தான் நமக்கு ரிட்டர்ன். அது பண்ண வேண்டியிருக்கும் போதும் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் வேணும். இந்த ரெண்டையுமே ஒரு ஆத்தரைஸ்ட் புரோக்கர் மூலம்தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கியாச்சு, அது ரேட்டு அப்ரிஷியேட் ஆனால் கொடுக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் நமக்கு இன்கம். கரெக்ட். இதில் அன்எக்ஸ்பெக்டடாக ரேட்டு இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எய்தர் ஆன்லைன் அல்லது த்ரூ புரோக்கர் எது மூலம் நம்ம ட்ரேட் பண்ணாலும் அதில் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய லாஸை we can control. இதை பற்றி இன்னும் டெப்த்தில் தெரியணுமா இருந்தால் எய்தர் வித் லைவ் எக்ஸாம்பிள் ஆர் ஒரு ப்ரிசம்ஷன் ஃபிகர்ஸ் கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் வாங்க, we will explain. NCD அப்படின்னா என்ன? டிபெஞ்சர்ஸ் பற்றி ஒரு எபிசோடில் பேசியிருக்கிறோம். ஏதாவது விளக்க வேணும்னா அந்த எபிசோடில் பார்க்கலாம், லிங்க் தரோம். NCDங்கிறதும் நத்திங் பட் அ டிபெஞ்சர், நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர். பொதுவாக டிபெஞ்சர்ஸு ஒரு கம்பெனி ஃபண்ட்ஸ் தேவைப்படும் போது இஷ்யூ பண்ணி ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு டெனார் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த டெனார் முடிஞ்ச உடனே அந்த டிபெஞ்சர்ஸை ரெடீம் பண்ணிவிட்டு த அமௌண்ட் வில் பி பெய்ட் பேக். அதை கேஷ் அவுட்ஃப்ளோவாக கம்பெனி ஃபீல் பண்ணும். ஒரு பல்கான கேஷ் அவுட்ஃப்ளோ அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிபெஞ்சர்ஸை தே கேன் கன்வெர்ட் இட் இன்டு ஈக்விட்டி ஷேர்னு சொல்கிறது. ஆனால் அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட்டு தொடக்கத்திலேயே கொடுத்துருக்கணும். இந்த NCDயை பொறுத்தவரையில் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாது. டெனார் முடிஞ்ச உடனே அந்த அமௌண்ட்டை லெண்டர்
டிபெச்சர்ஸ் வாங்கியிருந்த பப்ளிக்கு தே ஹேவ் டு பே பேக். தொடர்ந்து எங்கள் சேனலை வியூ பண்ணுங்க. யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. சந்திப்போம் நீங்கள் விரும்பினால்.